இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான டைம். ஏன்னா சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். ருணம்ங்கிறது கடன், ரோகம்ங்கிறது வியாதி, சத்ரு, எதிரி, தொல்லைகள். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது சார். வாழ்க்கையில் அந்த 3 விஷயங்கள் தான் ஒருத்தவங்க கீழே இழுக்கிற விஷயம், முன்னேற விடாமல் அடிக்கிற விஷயம். இந்த 3 தான். ஒன்று கடன். இந்த 2.5 வருஷத்தில், இந்த முக்கியமாக 2026 கடன் பிரச்சனைகள் துளாராசிக்காரர்கள் இருக்காது. கடன் குறையும், கட்டுப்படும். அதனால் கடனால் பிரச்சனை வந்து இல்லை. நோய், ஆல்ரெடி நோய் இருந்ததுன்னா கட்டுப்பட்டு இருக்கும், குறையும். புதுசாக ஒன்றும் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும். எதிரி தொல்லைகள் கண்டிப்பாக ஒன்றும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம். மைண்டு ஃப்ரீயாக இருந்தாலே எல்லாமே நல்லாயிருக்கும். எதிரி தொல்லைகள் தான் நம்மளுக்கு சிக்கல் ஏற்படுத்து, மன உளைச்சல்கள், பிரச்சனைலாம் இருக்கும். அது கிடையாது. கேஷ் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த வருமானங்கள் வரும், எதிர்பார்த்த பணங்கள் வரும். லாங் டேர்ம் அவுட்ஸ்டாண்டிங்லாம் நம்ம கிளியராகவும் வரும். எதிர்பார்த்த லோன் நம்ம அப்ளை பண்ணோம்னா கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சூப்பராக நடக்கும். எல்லா விஷயம் ஒரு கிரகப்பிரவேசமாக, கல்யாணமாக, புத்திரபாக்கியமாக எல்லாமே நடக்கிற விஷயம். வேலை, புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை தேடுறவங்களுக்கு இந்த டைம் கிடைக்கிற டைம். அரசியலில் இருக்கவங்களுக்கும் சாதகமாக வெற்றின்னு கிடைக்கிற டைம் இது துளாராசிக்காரர் எல்லாருக்குமே. அதனால் தைரியமாக செலவு பண்ணலாம், தைரியமாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே இந்த 2026 சூப்பராக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நல்ல டைம் வந்து அடுத்த ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால் துளாராசிக்கு எல்லாரும் உஷாராக இருந்து நல்ல பெனிஃபிட்டெல்லாம் அடைய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 24x7 சொல்லுவோம் இல்லையா, 24x7 அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நல்ல பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கோங்க.